சர்ச்சைகளுக்கும் வழக்குகளுக்கும் பேர் போன பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அண்மையில் மொபைல் போனில் பேசிக்கொண்டே சென்றதாக கைது செய்யப்பட்டு 8 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காரில் செல்போனில் பேசியபடியே சென்ற டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டு பிறகு திருந்தி வாழ்வதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிரபல யூடியூபராக வலம் வரும் விஜய் சித்து மொபைல் போனில் பேசியபடியே காரில் செல்லும் வீடியோவை தனது விஜய் சித்து விளாக்ஸ் எனும் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து விஜய் சித்து மொபைல் போனில் பேசியபடியே செல்லும் வீடியோவை பகிர்ந்து டிடிஎஃப் வாசன் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வருகின்றனர். டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும்தான் சட்டமா, விஜய் சித்துவுக்கு இல்லையா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது போன்ற பதிவுகளும் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் விஜய் சித்துவின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர்.